சுட்டியில மைனஸோட பின்னத்திலையும் அடியும் பின்னத்துல இருந்தா இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு மிக இலகுல பார்ப்போம். கீழே என்ன இருக்கோ இதை உள்ளுக்கு இருக்கிறதையும் அதே அடுக்குல வரக்கூடிய மாதிரி மாத்தி எழுதுவோம். இப்ப 3 இருக்குது, 3 உள்ளுக்கு இருக்கிறது 3 அடுக்கா வரக்கூடிய மாதிரி மாத்தி எழுதுவோம். உள்ளுக்கு இருக்கிறதே 3 அடுக்கு வரக்கூடிய மாதிரி எழுதினோம்னா 8 எழுதலாம், 2 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம், 125 எழுதலாம், 5 3ஆம் அடுக்கு முழுவதின் மறை 4 கீழ் 3ஆம் அடுக்கு. இப்ப தனித்தனியா உள்ளுக்கு அடுக்குல இருந்தா அதை ஒரே அடுக்கா பின்னமா எழுதலாம். அதாவது 2 கீழ் 5 முழுவதின் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். அதோட மேல இன்னொன்று இருக்கு, அதை பெருக்கலா எழுதலாம். மறை 4 கீழ் 3. இப்ப இந்த 3ஐயும் சுருக்கி விட்டோம்னா விட 2 கீழ் 5 முழுவதின் மறை 4ஆம் அடுக்கு. இப்ப மறை சுட்டியை நேர் சுட்டியா மாத்துறதுக்கு 1 கீழ் எழுதுவோம், அல்லது தலைகள் எழுதி விட்டாலும் சரி. 5 கீழ் 2 முழுவதின் 4ஆம் அடுக்கு. இப்ப பார்த்தோம்னா 5 4 தடவை பெருக்கினா என்ன வருமென்று எழுதுவோம் நாங்கள் 625. அதே மாதிரி 2 4 தடவை பெருக்கணும்னா என்ன வருமென்று எழுதுவோம், 2 4 தடவை பெருக்கணும்னா 16. அப்ப இதுக்குரிய விட 625 கீழ் 16. இதே மாதிரி இந்த கேள்விக்கு என்ன விட வரும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போல வினாக்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஜிஆர் மேத்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பவர்ஃபுல் வீடியோ வரும்.